வணக்கம். அதிமுகவினுடைய அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையன் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? நேற்றைக்கே உங்கள் தொலைக்காட்சியில் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் கெடு வைத்த உடனேயே கேட்ட தொலைபேசி பேட்டியிலிருந்தே நான் அதை கூறியிருப்பேன். காரணம் என்னவென்றால், செங்கோட்டையன் அவர்கள் மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் கருத்துக்கு கெடு விதித்த பிறகு கட்சியில் தொடர முடியாது. எனவே நீக்கம் என்பது எதிர்பார்த்த நடவடிக்கை தான். என்றைக்கே என்றுதான் தெரியாமல் இருந்தது, இன்றைக்கே என்று எடப்பாடி தலைமையிலான அந்த ஆலோசனை குழு முடிவெடுத்திருக்கிறது. இதிலே நாம் பார்க்க வேண்டியது அரசியல் விளைவுகள் தான். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் ஃப்ரீயா கூட ஃபீல் பண்ணுவாரு. என்ன காரணம்னா, இனி அதிமுக அந்த பேனர் அப்படியான ஒரு போர்வைக்கு பின்னாடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரும் அவரது ஆதரவாளர்களும் அவர்களுக்கு என்று அந்த மாவட்டத்திலே ஒரு தனித்த செல்வாக்கு இருக்கிறது. இல்லை, அவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுக தொண்டர்களை திரட்டுகிற முயற்சியில் இருப்பார்கள். அனைவருமே ஓரணியில் கரங்கோர்ப்பார்கள். இல்லை, திரு டிடி அவர்களது இன்றைய பேட்டியும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். டிடி அவர்கள் எப்போதுமே ஃப்ரீ அண்ட் பிராங்க், மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி மற்றும் ஆன்மீகவாதி. ஆக செங்கோட்டையனுக்கு அவர் ஒரு வகையில இன்றைக்கு வாழ்த்தை தெரிவித்தார் செங்கோட்டையன் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு. அப்படி என்றால் அதிமுக இன்றைய தேதிக்கு, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அதிமுக இன்றைய தேதிக்கு ஒரு பெரிய பிளவை சந்தித்திருக்கிறது. அது என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்றுதான் நான் நினைக்கிறேன். செங்கோட்டையனிடம் இருந்த கட்சி பதவிகள் அப்படின்றது பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில செங்கோட்டையன் அடுத்த கட்டமா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான, நகர்வுகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருதுறீங்க? செங்கோட்டையன் வழக்கு போடுவார். அதிமுகவின் துணை விதிகள் படி இந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. காரணம், அதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். நோட்டீஸ் பீரியட் இருக்கிறது. எனவே இயல்பாகவே இதற்கு தடை கேட்டு நீதிமன்றத்துக்கு செல்வார்கள். அது ஒரு புற சட்ட நடவடிக்கையாக இருக்கும். பெரிய அளவுக்கு உடனடி முடிவுகள்லாம் வருவதற்கு சாத்தியம் இல்லை. ஆனால் செங்கோட்டையனின் சட்ட நடவடிக்கையை தொடர்ந்து அவர் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்த முயற்சிப்பார். அவருக்கென்று அந்த சீனியாரிட்டி இருக்கிறது. எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ, 1972 கட்சிக்கு வந்தவர். நேற்றைக்கு அவர் கூறியபடி அதிமுக பொதுக்குழு, கோயம்புத்தூர் பொதுக்குழுவுக்கு அவர் பொருளாளர். அந்த கோயம்புத்தூர் பொதுக்குழுவில் தான் எம்ஜிஆர் அவர்கள் முக்கியமான முடிவு எடுத்தார்கள். எமர்ஜென்சிக்கு பிந்தைய பொதுக்குழு ஆல் இந்தியா என்கிற வீதியை சேர்த்தார்கள். அது வரைக்கும் அதிமுக தான். அதற்கு பிறகுதான் அது அகில இந்திய அதிமுகவாக மாறியது. அதை கோவை செழியன் உள்ளிட்டோர் எதிர்த்தார்கள். எதற்கு ஒரு மாநில கட்சிக்கு ஆல் இந்தியா என்கிற அடைமொழி என்றெல்லாம். ஆனாலும் இன்றைய தேதி வரைக்கும் கோவை செழியன் பிறகு கட்சியை விட்டு நீக்கினார். மீண்டும் 77 கட்சிக்கு திரும்பினார். இதெல்லாம் தான் பழைய வரலாறு. திருப்பூர் மணிமாறனை பற்றி எல்லாம் நேற்றைக்கு செங்கோட்டையன் கூறியிருப்பார். அதாவது அவர் அந்த அளவுக்கு சீனியர் என்பதுதான். அது எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆருடன் பயணித்தவர், 77 எம்எல்ஏ, அதற்கு பிறகு ஜெயலலிதாவுடன் பயணித்தவர். அப்படிப்பட்ட ஒரு சீனியரை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலானவர்கள் நீக்கிவிட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி தான் இதற்கு காரணம். இப்படியான ஒரு பெரிய குற்றச்சாட்டு அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே, அதுவும் குறிப்பாக பழைய தொண்டர்கள், சீனியர்கள் மத்தியிலே பெரிய அளவுக்கு எடுபடும். ஆனால் இது தேர்தல் நேரத்திலே எப்படி ஓட்டு வங்கியாக மாறும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. தேர்தல் டிடி அவர்கள் இன்றைக்கு கூறியிருப்பார்கள், தேர்தல் அரசியலில் எது ஒன்றுமானால் நடக்கலாம், புதிய கூட்டணிகள் உருவாகலாம் என்றெல்லாம் இன்றைக்கு அவர் பிரஸ் மீட்ல கூறினார். ஏதோ ஒரு வகையிலே ஒரு புதிய அணியை நோக்கி இது செல்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அது விஜய் அவர்களுக்கு கூட ஒரு அரசியல் லாபமாக முடியலாம். இப்போ ஒரு கட்சி தலைமைக்கு 10 நாட்கள் கெடு விதிக்கிறோம் அப்படின்னு நம்ம மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நேற்று செங்கோட்டையன் பேசியிருப்பாரா? இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுதான் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. அப்படி முன்கூட்டியே தெரியாமல் அவர் பேச மாட்டார். 10 நாள் கட்சி தலைமைக்கு எப்படி ஒரு கெடு விதிக்க முடியும்? அப்படி கெடு விதிக்கும் போதே அந்த பிரச்சனை வந்து விடும் அல்லவா? அது கெடு விளைவுகளை தானே ஏற்படுத்தும். ஒரு கெடு விதிப்பதே கெடு விளைவுகளை தான் ஏற்படுத்தும். அது அவருக்கு தெரியும். ஆனாலும் பரவாயில்லை என்றுதான் முடிவு எடுத்திருப்பார். அதாவது இதில் எடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. திரு செங்கோட்டையன் அவர்கள் இப்படியே தொடர்ந்து இருந்தால், மனப்புழுக்கத்தோடு தொடர்ந்து இருந்தால், அவருக்கு மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுமா என்றே தெரியாது. அப்படி என்றால் தேர்தல் நேரத்திலே இந்த முடிவு எடுத்தால் அது அரசியல் பொலிட்டிக்கல் பேக் ஃபயர் ஆகிவிடும். எனவேதான் அவர் முன்பே இந்த முடிவை எடுத்திருக்கிறார், கெடு விதித்திருக்கிறார். அதன் விளைவு இன்றைக்கு நமக்கு தெரிந்து விட்டது. இது அதிமுகவில் எப்படிப்பட்ட அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதிமுக இருப்பது என்டிஏ கூட்டணியில். என்டிஏ கூட்டணியிலும் இது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும். என்டிஏ கூட்டணிக்கு பின்னடைவாக வரும். என்டிஏ கூட்டணியில் இன்னும் கட்சிகள் சேரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது என்டிஏ கூட்டணியில் இருந்து முக்கியமானவர்கள் வெளியே போவதாக அல்ல அர்த்தம். தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டார். திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே அதே கருத்தை தெரிவித்து விட்டார்.
இப்போது செங்கோட்டையன் சார்ந்த சமூகம், அவரது பின்புலத்தில் இருப்பவர்கள், அவர்களும் அந்த கூட்டணியில் இல்லை என்றாகிவிடும் அல்லவா? ஒரு கட்சி என்பது வெறும் தலைவர்களால் ஆனது அல்ல, ஏராளமான தொண்டர்களால் ஆனது. அந்த தொண்டர்கள் பலம் என்பது ஒரு சீனியருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும். அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு அதிமுகவில் சீனியர் இல்லை. அவருக்கு இன்றைக்கு பதவி இருக்கிறது, பொதுச் செயலாளர், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் சீனியாரிட்டி என்ற அடிப்படையில் பார்த்தால் இது கட்சியின் மூத்தவர்களுக்கெல்லாம் பெரிய மன வருத்தமாக இருக்கும். நன்றி சார், இணைந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.